சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பருந்துள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மைச் செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நெஞ்ச நிமித்தி காலரை தூக்கிவிட்டு நான் சொல்லுவேன், தமிழகம் முன்னேறுகிறது. கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியை விட திராவிட மாடல் ஆட்சி 4 வருஷத்தில் முன்னேறி போயிட்டே இருக்குது. இதில் 5% அதிமுக ஆட்சியில் சாதனை நடந்ததா சொல்ல முடியுமா? ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் கள்ளக்குறிச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நிறைய விஷயம் பேசினார். மத்திய அரசு தடுக்குது முதலீடு வரதை, அதையும் மீறி நம்ம முதலீடு கொண்டாந்துருக்குறோம், வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்லாம் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டார். இதுவே சாட்சி 2026 மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவானதே அதிமுக ஆட்சியில், அது உங்களுக்கு தெரியுமா? அரசு மருத்துவமனை உருவாக்கியது அதிமுக ஆட்சி, அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் நீங்கள்லாம் பார்க்குறீங்க, ஆட்சி முடிகிறப்ப லேப்டாப்லாம் கொடுக்குறீங்க, இது யாருக்கு பலன் அளிக்க போகுது? நானும் இதுக்கு தான் தயாராக இருக்கிறேனே, நேரில் வாங்க, ஒரு ஓப்பன் சேலஞ்சு நானும் தயார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிற போது தமிழ்நாடு என்கிற மாநிலம் கொரோனா காலத்தில் சிக்கி தவித்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்துச்சு. அதற்கு ஆக்சிஜன் கொடுத்து மீட்டெடுத்து அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நான் தான் உருவாக்குனேன், என் ஆட்சி காலத்துல தான் உருவாச்சு. இந்த ஏதோ ஒரு சினிமா படத்துல விவேக் சொல்லுவாரு, பேரு வச்சியே நாய சோறு வச்சியான்னு கேட்பாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்க தோன்றுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரித்து கொடுத்த எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்பதை பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு தயாரா? புதிய மாவட்டங்களை பிரித்து கொடுத்தார். அந்த மாவட்ட வளர்ச்சிக்கான ஏதாவது ஒரு திட்டத்தையாவது செயல்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது கொண்டு வந்தாரா? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கே அடிக்கல் நாட்டுகிற வேலையை மட்டும்தான் செய்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கு நிதி போதுமானது அளவு ஒதுக்கப்படாமல் இருந்ததுனால பாதியிலேயே அந்த வேலை நின்னுது. ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும்தான் பினிஷ் பண்ணியிருந்தாங்க. 2வது ஃபேஸ், பின்னாடி இருக்கிற ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகாம இருந்தது. அதை செயல்படுத்திய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். இன்னொன்னு, முதலமைச்சர் நேற்றைக்கு பேசிய செய்திங்கிறது தரவுகள் அடிப்படையிலான செய்தி. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய சமூக வலைதள பதிவுன்றது என்னன்னா, எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல், எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் மசில் பவரை காட்டுறது மாதிரி ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிடுறாரு. நீயா நானா போட்டு பார்ப்போம் வரியா? இது ஒன்றும் மல்யுத்தம் அல்ல, இது அரசை நடத்துகிற, அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு வேலை. இந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் 4 ஆண்டு காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்தாங்க. அதாவது மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது அம்மையார் ஜெயலலிதா காலத்துல 32.6% இருந்தது. எப்போ? 2016ஆம் ஆண்டு. அதற்கு அடுத்து 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது 30.6% மாறிச்சு. அப்படியே படிப்படியாக குறைந்து கடைசியாக 2019 26.78%, 26.78% வந்த தொழில் வளர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிற போது தொழில் வளர்ச்சியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? 18% கீழே 17.67% தான். இன்றைக்கு 2024 வரை தொழில் வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி 2016 இருந்ததை விட கூடுதலாக உயர்த்தி 42.69 விழுக்காடு 2024 மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சியை உயர்த்திய பெருமைக்குரிய முதலமைச்சர் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான்.
எடப்பாடி பழனிசாமி கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க போறேன்னு சொல்லி போனார். என்றைக்காவது வெளிநாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டு மக்களுக்கு அறிக்கை கொடுத்ததுண்டா? அல்லது விமான நிலையத்தினுடைய வாயிலில் வந்து நின்று பத்திரிகையாளர்களை சந்தித்து எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறேன் என்று சொன்னதுண்டா? 3 முறை பயணத்துக்கு தயாராகி வெளிநாடு பயணங்களுக்கு போனார். ஒரு முறை அமீரகம், இன்னொரு முறை ஐரோப்பா நாடுகள், இன்னொரு முறை சிங்கப்பூர். இந்த 3 முறையும் அரசு முறை பயணமாக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு சென்ற முதலமைச்சர் விமான நிலையத்தில் வந்திறங்கிய மாத்திரத்தில் நிறுவனத்தினுடைய பெயர், அவர்கள் எவ்வளவு முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொடுக்க இருக்கிறார்கள், எவ்வளவு முதலீடுகளில் தொழில் துவங்க இருக்கிறார்கள்ங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக அறிவித்துவிட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். சரி, இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் முதலமைச்சர் செய்திருக்கிறத நான் தரவுகளோடு சொல்லியிருக்கேன். இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கு. மடிக்கணினியை நீங்க இப்பதான் கொடுக்குறீங்க, இதுக்கு முன்பு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாருல. எடப்பாடி பழனிசாமி 2019ஆம் ஆண்டு மடிக்கணினி கொடுப்பதை அரசு உதவி பெறுகிற ஏறக்குறைய கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிகளுக்கு எல்லாவற்றுக்கும் நிறுத்தி வச்சிருந்தார். ஏன் நிறுத்தி வச்சிருந்தீங்க? நீங்க அரசு பள்ளிகளுக்கு கொடுப்பது போக அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் கொடுக்கிற திட்டத்தை உங்க அம்மா ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்க. அந்த பெருமை அதிமுகவுக்கு உண்டு. நான் அதிமுகவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தே பேசுறேன். அப்போ நீங்க ஏன் அதை நிறுத்தி வச்சீங்கிறத 2019ஆம் ஆண்டு அறிக்கையாக வெளியிட்டார் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் ஸ்டாலின். நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்களா? இதுவரைக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கா? அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொன்னாரு, ஆண்டொன்றுக்கு எப்படி அரசு பள்ளிகள்ல மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கருவிகள் கொடுக்கிறோமோ அது மாதிரி அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் கொடுப்போம் என்று சொல்லி அந்த திட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இந்த முறை என்ன சிக்கல், ஏன் கொடுக்கல அப்படின்றத பட்டவர்த்தனமாக துணை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். இவங்க ஒரு மாணவரணி சார்பில் ஒரு போராட்டம் துண்டறிக்கையே கொடுத்தாங்க. இவர்கள் துண்டறிக்கை கொடுத்ததனுடைய விளைவுதான் இது நடந்ததுன்னு இவர்களே தம்பட்டம் அடித்துக் கொண்டார்கள். என்ன நடந்ததுன்னு சொல்லணும். மடிக்கணினி கொடுப்பதை நிறுத்திட்டாங்களா? இல்ல. மடிக்கணினிக்கு நவீன சாப்ட்வேர், அதாவது சொல்றாங்களா அட்வான்ஸ்டு சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாம கொடுத்துட்றாங்க. இந்த டெக்னாலஜி கொஞ்சம் பழைய டெக்னாலஜியா இருக்கு. அப்ப அந்த டெக்னாலஜி அப்கிரேட் பண்ண முடியாத நிலையில இருக்கு. அந்த ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை. அதை இன்ஸ்டால் பண்ணி எத்தனை லட்சம் மடிக்கணினிகள் கொடுக்க போறோம்ங்கிறத வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் சொன்னாரு. சொன்னது மட்டுமல்ல, 3 நாட்களுக்குள்ளாக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப எந்த இடத்துல கொடுக்கலன்னு நீங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நேருக்கு நேர் வாங்க பேசுவோம்னா முதலமைச்சருக்கு வேலை இல்லையா? உங்களோட உட்கார்ந்து பட்டிமன்றம் பேசுறதுதான் முதலமைச்சருக்கு வேலையா? முதலமைச்சர் பேசி பதில் சொல்கிற முதலமைச்சர் அல்ல, இவர் செயலால் பதில் சொல்கிற முதலமைச்சர். நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிற இந்த சமூக வலைதளத்தினுடைய அறிக்கை, நேற்றைக்கு பேசிய முதலமைச்சருடைய பேச்சு, இவை இரண்டையும் இந்த நாட்டு மக்கள் பார்க்கிறாங்க. இந்த நாட்டு மக்கள் இதற்கு விடை சொல்லுவாங்க. 2026 அதற்கான விடையை எழுத போகிறார்கள்னு தான் நாங்களும் காத்திருக்கோம். நீங்க பதட்டப்பட தேவையில்லை. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்வதெல்லாம், பொம்மை முதலமைச்சர் என்று இன்னொரு முறை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து சொன்னா, அண்ணன் ஆர் ராசா ஒரு தடவை சொன்னாரு, எதிர்கட்சி தலைவராக அண்ணன் மு க ஸ்டாலின் இருக்கிற போது நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள சுற்றுப்பயணம் போக முடியாதுன்னாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. நீ ஒரு நிமிட பொழுது எங்கள் தலைவரினுடைய பயணத்தை நீ நிறுத்திடு, நீ கிரீன்வே சாலையிலிருந்து வெளியில வர முடியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை, திராணி உள்ள தெம்புள்ள முதலமைச்சரை, குறிப்பாக ஆளுநருடைய அதிகாரம்னா என்னன்னு தெரியாம இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் முதலமைச்சர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். ஆளுநருடைய அதிகாரம் இவ்வளவுதான் வரையறுத்த ஒரு முதலமைச்சரை, இந்த நாட்டை, இந்த நாட்டினுடைய தன்மைக்கு எதிராக, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சிதைத்து போட்டு விடலாம், மதத்தின் பெயரால் கலவரத்தை தூண்டலாம்னு அமைதி பூங்காவனமாக இருக்கிற தமிழ்நாட்டில், சமத்துவம் பூத்து குலுங்குகிற தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்டுவதற்கு மத வெறியர்கள் தயாரான போது, அதற்கு ஒரு நீதிபதியும் தீர்ப்பை வாசித்ததற்கு பிறகும் we don't want to allow சொல்லி அதை நிறுத்தி வைத்து, இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வியூகத்தால் வகுத்து நிறுத்தியனார்ல முதலமைச்சர்.
அந்த முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர்னு நீங்கள் இன்னொரு முறை பேசினால் தமிழ்நாட்டு வீதிகளில் எடப்பாடி பழனிசாமி எந்த மேடையிலும் பேச முடியாத நிலைமை உருவாகினோம். இதை எடப்பாடி பழனிசாமி கவனத்துல வச்சுட்டு பேசணும். இது ஒரு வன்முறை பேச்சல்ல, ஜனநாயக ரீதியாகவே எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய நிலைமை வந்துடும். ஏன்னா நீங்கள் தெம்புள்ள, திராணியுள்ள, குறிப்பாக முதுகெலும்புள்ள, யாருடைய கால்களையும் நக்கி பிழைக்காத ஒரு முதலமைச்சரை, யார் காலுக்கிடையிலும் போய் அதிகாரத்தை வேட்டையாட துடிக்காத ஒரு முதலமைச்சரை பார்த்து பொம்மை முதலமைச்சர்னு சொல்றதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு. இந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக்கணும். தர்க்க ரீதியா வாங்க பேசுவோம். நீங்க மேடை கட்டுறீங்களா? தயாரா இருக்கும், நான் வர்றேன். எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாருல, முதலமைச்சர் வருவாரா விவாதிப்பதற்கு? முதலமைச்சர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை சார், என்னை போன்றவர்கள் வர்றோம், வாங்க புள்ளி விவரத்தோடு பேசுவோம். நான் இப்ப இவ்வளவு விவரங்களை சொன்னல, இந்த புள்ளி விவரத்தோடு பேசுவோம் வாங்க. உங்க ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் என்ன? உங்க ஆட்சி காலத்தில் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? இப்போ எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு செயல் திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் அர்ப்பணித்திருக்கிறார்? ஓப்பன் சேலஞ்ச் பேசுவோமா? தயாரா இருக்கீங்களா? தேர்தல் நெருங்க நெருங்க உங்களுக்கு அச்ச உணர்வு இப்படியெல்லாம் உங்களை பேச வைக்கிறது. அறம் தவறி பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர், அவருக்கு நாவடக்கம் தேவை என்றுதான் நான் சொல்வேன். நேற்று முதலமைச்சர் பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. உண்மையான ஒற்றுமையுடன் வாழும் தமிழக மக்களிடம் எப்போதும் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை, திராவிட மாடல் அரசு இருக்கும் வரை பாஜகவின் மதவாத ஆட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. தமிழ்நாட்டு மக்கள் வாக்குகளால் உங்களை விரட்டடிப்பார்கள். நேற்றைக்கு முன்தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சு சார். இந்தியா முழுமைக்கும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறை வெறியாட்டங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இந்து சகோதரன், கிறிஸ்தவர் அல்ல, முஸ்லீம் அல்ல, ஒரு இந்து சகோதரன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு பயன்படுத்துகிற அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அணிகிற சாண்டா கிளாஸ் சொல்றாங்க இல்லையா ஆங்கிலத்துல, அவர் அணிகிற தொப்பியை விற்பனை செய்யறான். விற்பனை செய்யறவன் யாரு? இந்து சமூகத்தை சேர்ந்தவன். அதை பஜ்ரங் கல்லை சேர்ந்தவர்கள், குண்டர்கள் வாகனத்தை நிறுத்திட்டு, நீ கிறிஸ்தவ பொருட்களை விற்க கூடாதுன்றான். யார்கிட்ட சொல்றான்? தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக வீதியில் வைத்து அந்த தொப்பி விற்கக்கூடிய இந்து சகோதரன் கிட்ட போய் சொல்றான், சார் விற்க கூடாதுன்னு சொல்லி. தேவாலயங்களுக்குள் புகுந்து கிறிஸ்துமஸுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அலங்கார பொருட்கள் அடித்து நொறுக்கப்படுது. இதெல்லாம் எங்க நடக்குது? வட மாநிலங்கள்ல நடக்குது, வடகிழக்கு மாநிலங்கள்ல நடக்குது. ஆனால் இதையெல்லாம் கண்டும் கேட்டும் அசைந்து கொடுக்காத ஒரு பிரதமர் அன்னைக்கு போய் டெல்லியில ஒரு தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்றேன்னு நாடகம் ஆடுறாரு. ஆனா இங்க என்ன நிலைமை? நாகர்கோயில் போன்ற பகுதிகளில், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில், சென்னை போன்ற பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் எங்கெல்லாம் தங்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவை தேவாலயங்களில் கொண்டாடினார்களோ அதை சுற்றி 2-3 கிலோமீட்டர்களுக்கு மகிழ்ச்சி ஆரவாரம். எந்த இடத்திலும் ஒருவர் கூட ஒரு சின்ன அசம்பாவிதத்துக்கு ஆட்படல. காவல்துறை இரவு முழுமைக்கும் பணியில குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல கட்டங்களாக கொண்டாட்டங்கள் நடக்குது. ஒரு பக்கம் ஆராதனை கூட்டங்கள் நடக்குது, ஒரு பக்கம் மகிழ்ச்சி பொங்க உணவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஆட்டம் பாட்டம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். எங்காவது ஒரு இடத்தில் ஒரு சின்ன அசம்பாவிதம் தமிழ்நாட்டில் இருந்துச்சா? எங்காவது ஒரு கிறிஸ்தவ சகோதரன் மீது ஒரு துரும்ப வீச முடிஞ்சுச்சா இங்க இருக்கிற இந்துத்துவ சனாதன சக்திகள்? அப்ப காவல் அரண் போல இருந்த அந்த சகோதரர்களை காத்து அவர்களினுடைய பண்டிகையை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு முழு பாதுகாப்பை அளித்த அரசு தானே இந்த திராவிட மாடல் அரசு. அதனால்தான் நான் உங்களுடைய முந்தைய கேள்விக்கு சொன்ன, செயலால் பதில் சொல்கிற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். வாய் சவடால் விட்டுட்டு ஏதோ கேக்கு கட் பண்ணி 2 பேருக்கு கொடுத்துட்டா நான் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாவலர் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிற முதலமைச்சர் அல்ல. CAA என்ற பெயரால் புதிய குடியுரிமை சட்டம் இங்கே கிறிஸ்தவர்களும் பழங்குடிகளும் இஸ்லாமிய மக்களும் தங்களுடைய குடியுரிமையை இழக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் களத்துக்கு போராடி உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அன்னைக்கு எவனாவது வந்தானா வீதிக்கு? எடப்பாடி பழனிசாமி அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்னாரா? இல்ல இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை நான் கொண்டாடுகிறேன், அதனால் நான் தான் தூய சக்தி என்று சொல்லிக் கொள்கிற எவராவது நின்றார்களா? எப்போதும் கொண்டாட்டத்தில் 10 பேர் வருவான். நீங்க சிரமப்படுகிற போது, சங்கடத்தில் இருக்கிற போது எவன் வருகிறானோ அவன் தான் உங்களுடைய நண்பனாக இருக்க முடியும், இல்லையா? புதிய குடியுரிமை சட்டம் வந்தபோது இந்த மக்களோடு நின்றது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு மாநிலத்தையே சிதைத்து போட்டுச்சு சார் இந்த ஒன்றிய அரசு. குக்கி மேத்தி சமூகத்தினுடைய கலவரம், தேவாலயங்கள் சூறையாடப்பட்டுச்சு, தேவாலயங்கள்ல தீ வைத்து கொளுத்தப்பட்டன. அப்படிப்பட்ட சூழலில் மணிப்பூரில் இது நடந்திருந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் அதற்கு களம் அமைத்து அதை கடுமையாக எதிர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? அதை எதிர்த்த தலைவருக்கு பெயர் MK ஸ்டாலின் இல்லையா? இங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடிய எவராவது அதற்காக குரல் எழுப்பினார்களா?
எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை மணிப்பூர் கலவரம் குறித்து பேசினாரா? ஒட்டு துணி இல்லாமல் இளம் பெண்கள் ஆடை அவிழ்க்கப்பட்டு வீதிகளில் துரத்தி அடிக்கப்பட்டார்களே கிறிஸ்தவ சமூகத்தினுடைய பெண்கள், யாராவது பேசினார்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு கண் இல்லையா? இது பற்றி பேசுவதற்கு திராணி இல்லையா? அன்றைக்கு நீங்கள் குரல் கொடுக்காமல் எங்கே போனீர்கள்? உங்களுடைய குரல் யாருக்காக ஒலித்தது? இதே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் மகளிர் ஆணையம் என்கிற பெயரால் பொறுப்பில் இருந்து கொண்டு இங்க ஏதாவது ஒரு சின்னதா துரும்பு பட்டுட்டா வானத்துக்கும் பூமிக்கு தாண்டி குதிக்கிறீங்களே. உடலில் துணி இல்லாமல் ஒரு பெண்ணை வீதியில் நிர்வாணமாக்கி ஓட வைத்தானே அந்த கருங்காலி பயல்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை இந்த மகளிர் ஆணையம்லாம் பேசிச்சா? ஆனா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சம்பவங்களை கூட எதிர்த்தது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து மன நிம்மதியோடு இங்கு இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களும் வாழுகிற சூழலை உருவாக்கி இருக்கிற திராவிட மாடல் அரசு மீண்டும் தேவை என்கிற நிலையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அதுதான் முதலமைச்சர் நேற்று தன்னுடைய கருத்துல வெளிப்படுத்தி இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். தமிழகத்துல பாஜக இவ்வளவு ஆட்டம் போட காரணமே அதிமுக தான். அதை தோல்ல தூக்கி வச்சு சுமக்குது அதிமுக. பாஜக தமிழகத்துல வலுப்பெற்று விட்டால் அதிமுக இல்லாமல் போய்விடும். அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ சுதந்திரமாக நடமாட முடியாது, ஏன் சாதாரண இந்துக்கள் கூட நடமாட முடியாது அப்படிங்கிறாரு திருமாவளவன். இது எப்படி பாக்குறீங்க? அண்ணன் திருமாவளவன் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து எப்போதும் சிந்திக்கிற தலைவராக இருந்திருக்கிறார். ஐடியாலஜிக்கல் லீடர்ல டாப் 3ல அவருக்கு ஒரு இடம் உண்டுன்னு நான் சொல்லுவேன். அவருக்கு தமிழ்நாடு குறித்த பார்வையும் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி குறித்த கவலையும் எப்போதும் இருந்திருக்கிறது. அவருடைய கருத்து 100 விழுக்காடு சரி. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் கோட்டையில் இருக்கிற போதே எல்லக்கல்லு தான் எங்களுக்கு தீபக்கல்லுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க கொஞ்சம் பேர் இல்லையா? அவர்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற சமூக நீதிக்கு அரணமைக்கிற தலைவர் என்று தெரிந்துமே இப்படி ஒரு கலவர சூழலை உருவாக்க நினைப்பவர்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்திருப்பாரே ஆனால் இவர்களுடைய அராஜகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், இவர்களுடைய அட்டூழியங்கள் எவ்வளவு வீரியமிக்கதாக இருந்திருக்கும். இந்த அச்ச உணர்வு அண்ணன் திருமாவளவனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இப்ப நாம பேசிக்கிட்டோம் இல்லையா, அஸ்ஸாம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது என்று சொல்லி பேசினோமே, அந்த சூழல் நாளைக்கு அதிமுக அதிகாரத்துக்கு வந்தால் அதிமுகவினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினர் இங்கே செய்து காட்டுவாங்க. ஒண்ணு வேணாம் சார், கூட்டணி வச்சது கெட்ட கேடு. ராஜேந்திர பாலாஜி இஸ்லாமிய சமூக மக்களை பார்த்து வெறுப்ப கக்குனாரா இல்லையா? நாம 2 ஆண்டுக்கு முன்பு பார்த்தோமா இல்லையா? ராஜேந்திர பாலாஜி அதிமுக காரராக பேசாமல் RSS சங்கியை விட மிக மோசமாக பேசினார். H. ராஜா கூட சொல்ல துணியாத கருத்தை சொன்னார். இங்க முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகளா இருக்காங்க, பாஜக காரங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டார். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கருத்து இந்த கருத்து. இதற்கு ஒரு வார்த்தை கண்டித்தாரா எடப்பாடி பழனிசாமி? எங்காவது ஒரு முறையாவது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்று ஒன்று எடுத்தாரா? இல்லையே. அண்ணன் பெங்களூரு புகழேந்தி ராமதாஸுக்கு எதிராக பேசிட்டார், கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்திட்டாருன்னு சொல்லி உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கிற நடவடிக்கையை மேற்கொள்றீங்க. பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு எதிராக பேசியிருக்காரு உங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர். அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திராணி இருந்துச்சா? அப்போ எடப்பாடி பழனிசாமி யாருடைய ஆளாக இருக்கிறாரு? யாருக்கு கைகூலி வேலை செய்யறாரு? யாருக்கு கங்காணி வேலை செய்யறாரு? அதைத்தான் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு, குறிப்பாக மதச்சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா மதச்சிறுபான்மையினரை அச்சுறுத்தியே இந்த நாட்டில் ஒரு கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக அதிகாரத்தை தன்மையப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிற கும்பல் தமிழ்நாட்டில் கொட்டமடிக்க துவங்கிறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.